ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசி சந்தூர் அவர்களோட இயக்கத்தில் ஆரோன் டைலர் ஜான்சன், அரியானா டிபோஸ் மற்றும் ரசூல் குரு அவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு ஆக்ஷன் படமான கிரேவன் த ஹண்டர் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் வரக்கூடிய ஒரு புது கேரக்டர், நியூ கேரக்டர். அதாவது இருக்கிற கேரக்டர் பத்தாது, அவனுங்களே உலகத்தை காப்பாற்றுறதுக்கு போதும். ஆனால் பாதி உலகத்தை அவனுங்க தான் அழிச்சுன்னு இருப்பானுங்க, பில்டிங்கை வச்சுன்னு சண்டை போட்டுக்கின்னு. போதா குறைக்கு இவரும் வந்து சேர்ந்துட்டாருப்பா. ஆனால் இவர் யார் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. இவர் யாருன்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஜஸ்டிஸ் லீக்ல எதுலையோ பார்த்துருப்போங்க, இந்த குயிக் சில்வர் அப்படின்ற மாதிரி சறுக்குன்னு ஒரு சறுக்குன்னு போவார்ல, இந்த வாமா மின்னல் மாதிரி. ஸோ அந்த மனுஷன் தான். அந்த மனுஷன் இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப எங்க சின்ன பையனா இருப்பாரு. இதில் வந்து நல்ல தாடி முடியெல்லாம் வளர்த்து பாடியெல்லாம் பில்ட் பண்ணி கிரேவன் த ஹண்டர் அப்படின்ற மாதிரி மாறிட்டாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பற்றி பேசுவோம். கிரேவன் த ஹண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா ரசூல் குரு வந்து ஒரு மிகப்பெரிய ஹண்டர். காட்டில் போயிட்டு புலி சிங்கம் எல்லாத்தையும் வேட்டையாடுவார், மானெல்லாம் வேட்டையாடு, சல்மான் கான் மாதிரி சாப்பிடுவார். ஆனால் கொலை பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது சல்மான் கான் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கிரேவன் என்ன பண்ணுவார், அப்பா கூட சேர்ந்து வேட்டைக்கு போகிற ஒரு நாள். அப்போ போயின்னு இருக்கும்போது அங்கே ஒரு சிங்கம் வந்து இவரை பார்த்து, இவரோட கண்ணை பார்த்து கொஞ்சம் அப்படியே சோர்வாயிடும். ஏன்னா இவர் கண்ணில் அப்பவே பிறப்புலேயே பவர் இருக்குது போல இருக்குது. ஸோ அதை பார்த்து அப்படியே அந்த சிங்கம் வந்து மயங்கி இருக்கிற நேரத்தில் ரசூல் குரு அந்த சிங்கத்தை சுற்றுவார். அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைசன் மாதிரி இருக்கும். அந்த ரசூல் குரு சுட்ட கோவத்தில் இவரை கிரேவனை தூயின் போயிடும். இவர் பேர் கிரேவன்லாம் கிடையாது, இவரே வச்சுக்கிட்ட பேர் தான். அந்த கேரக்டருக்கு அந்த பையனாக இருக்கும்போது வேற பேர் இருக்கும். தூயின் போயிட்டு இவரை சாப்பிடலான்னு கொண்டு போவோம் பாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாதி செத்து போயிடும் அந்த மனுஷன். அப்போ திடீர்னு அந்த சிங்கம் வந்து இவரை சாப்பிடலாம் நினைக்கும் போது அங்கே ஒரு வண்டி சத்தம் கேட்டோன்னா அந்த சிங்கம் பயந்து ஓடி போயிடும். யாருன்னு பார்த்தா அந்த வழியில் வந்து ஒரு குடும்பம் இவர் அடிபட்டு கிடக்கிறத பார்த்து டக்குன்னு காப்பாற்ற வருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா குத்துரும் கொலையுரமாக கிடப்பாரு. அப்போ அந்த வண்டியில் வந்து ஒரு சின்ன பொண்ணு இவரை பார்த்து இவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அதுக்கிட்ட ஒரு சின்ன பாட்டில் இருக்கும், அதில் ஒரு லிக்விட் இருக்கும். அதை எடுத்து இவர் வாயில் ஊற்றுமா, இவருக்கு வந்து கொஞ்சம் உயிர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் உடம்புக்குள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்கும். அன்னியன் படத்தில் விக்ரமுக்கு நடக்குமே, கீழே இருந்து மண்டை வரைக்கும் ஏதோ ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி. இதோட சேர்த்து அந்த சிங்கத்தோட ரத்தம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரத்தமும் இவர் ரத்தமும் கலக்கிற அளவுக்கு ஒரு சம்பவமும் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நேச்சுரலாக ஒரு பவர் வந்துடும். எப்படி ஸ்பைடர் கட்சி ஸ்பைடர் மேன் ஆனாரு, அந்த மாதிரி சிங்க ரத்தம் பட்ட உடனே இவர் கிட்டத்தட்ட ஒரு சிங்கமாகவே மாறிடுவார். வளர வளர இவருக்கு எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ் வரும். அதை வச்சு இவர் வந்து நிறைய விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பிப்பார். சரி, போகிற போக்கில் இந்த கெட்டவனெல்லாம் அழிக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோக்கே ஒரு குணம் வந்துடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கெட்டவனா தேடி அலைய வரா, எவனுமே கிடைக்க மாட்டான். எல்லாரும் நல்லவனாகிறாங்களேடா, நானும் அநியாயத்தை கண்டா பொங்கணும்டா, ஏதாவது ஒன்றத்தை காப்பாற்றணும்டா, கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இந்த தெருவாச்சும் எவ்வளோன்னு கேட்குறேன், நான் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் கெட்டவனா தேடி அலைய வரா. குடும்பத்துக்குள்ளே இருப்பான் கெட்டவன். அவன் யாருன்னா அவங்க அப்பா தான். ரசூல் குரு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ட்ரக் டீலராக இருப்பாரா. ஸோ அதனால் நம்ம அப்பனே கெட்டவன் தானா, இவனே நம்ம முதல்ல போனியாக பண்ணிவிடுவோம், இவனை வச்சு நம்ம வேலை கற்றுப்போம், அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற கெட்டவனெல்லாம் அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து நம்ம வேட்டையாடுவோம் அப்படின்ற மாதிரி அப்பனை சுற்றி அப்பனை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காலி பண்ணும்போது அப்பனையே வேற ஒருத்தன் காலி பண்ணுறோம். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட மிகப்பெரிய ட்ரக் டீலரு. ஸோ அப்பனை கொண்ட அந்த ட்ரக் டீலரை இவர் வந்து கிரேவன் வந்து பழி வாங்கினாரா. அதுக்கப்புறம் இந்த பழி வாங்கலனால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம், இவர் தான் சூப்பர் ஹீரோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட மீதி கதை இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலி இந்த படம் சூப்பர். ஏன்பா எல்லா படத்துக்கும் விஷுவலி சூப்பர் சூப்பர்ன்றியா அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, விஷுவலாக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ படமாக தான் அமைஞ்சுது. இதையும் தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள், அதாவது பொதுவாகவே இந்த சூப்பர் ஹீரோ படம்னா ஆக்ஷன் காட்சிகள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம்ல. இந்த படத்துலயும் ஆஸ் யூஷுவல் ஆக்ஷன் காட்சிகள் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சூப்பர் ஹீரோ ஒருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். இவருக்கு இருக்கிற குணாதிசயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு மிருகம் மாதிரி, ஒரு சிங்கம் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவர்கிட்ட யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 மாடி பில்டிங்ல இருந்து இவர் கீழே போட்டா கூட குதிச்சுட்டு ஓடுறாரு, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. ஆலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாரு, கிறிஸ் எம்ஸ்வொர்த் மாதிரி. அதனால ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னன்னா, அதே அரசமாவே அரைக்கிறீங்களாடா, கொஞ்சமாச்சும் வித்தியாசமா ஏதாவது சொல்ல மாட்டீங்களா. நீங்களும் நானும் ஹாலிவுட் படம் பார்த்துட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட 30-40 வருஷமா. சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுவான், காப்பாற்றுவான், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணல. அந்த மாதிரி எனக்கும் யோசிக்க தோணுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸோட கிரேவன் அப்படின்றவர் வந்திருக்கிறாரு. இனிமேல் அவர் எப்படி இந்த ஜஸ்டிஸ் லீகோ அவெஞ்சர்ஸில் ஜாயின் பண்ணி என்ன அட்டகாசம் பண்ணுறாருன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.